உலகத்தின் எல்லா மகாநதிகளும் பனிமலைகளில் தான் தொடங்குகின்றன. கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, அமேசான், நைல் அத்தனை நதிகளும் எங்கு தொடங்கும்? பனிமலைகளில். ஒரு பனிமலை கூட இல்லாமல் தக்கான பீடபூமி முதல் குமரி எல்லை வரைக்கும் மகாநதி, கோதாவரி, காவேரி, பாலாறு, பெரியாறு என்று அத்தனை தென்னகம் முழுவதையும் வாழ வைக்கக்கூடிய நதிகளை தரக்கூடிய தாய் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. மறந்துடாதீங்க, அது தாய், பெரும் தாய், சாதாரண தாய் இல்ல. எப்படி தருது? பனிமலை இல்லாம படைப்பின் பேர் அதிசயங்களில் ஒன்றான ஒரு புல் தரைன்னு சொல்லுவாங்க. மேல போய் பாத்தீங்கன்னா அந்த புல் தரை மழையை தாங்கி சொட்டு சொட்டாக தந்து, ஊற்றுகளை தந்து, சிற்றோடைகளாக தந்து, சிற்றோடைகளை சிறுநதிகளாக்கி பல சிறுநதிகளை நதியாக இணைத்து உள்ளுக்குள்ளே தாங்கிதான் மகாநதியாக பெரியாராக கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறது. இந்த செல்போன் டவர் ஒவ்வொரு விவசாய நிலத்திலும் இருக்குது. அதனால அந்தந்த சென்ட் நிலம் விவசாயம் பண்ண முடியாம போயிருது. ஒண்ணு. ரெண்டாவது, அதனால குருவிகள் செத்து போயின, குருவி இனமே காணாம போயிருது. அதனால பல பிரச்சனைகள் வருது சொல்லிட்டு இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் செல்போன் வேண்டாம் தூக்கி போட்டிருக்கிறோமா? செல்போன் இந்த நாட்டுக்கு மனித உடல் நலத்திற்கு பாதிப்பு என்றால் அதை பற்றி நடவடிக்கை எடுப்பது எந்த தவறு இல்லை. சப்போஸ் அது கேன்சர் வருது, இதை பயன்படுத்தாதீங்கன்னா சட்டம் ஏற்றித்தான் ஆக வேண்டாம். நம்ம சொல்லல. நம்முடைய அன்பர் அவர்கள் ராணி குஞ்சில என்ன இருக்கு? மீத்தேன் திட்டம்னு சொன்னார். ராணி குஞ்சில வச்சுக்கலாம். பட் தஞ்சை படுகைங்கிறது ஒரு உபரி பொருளாதாரத்தை விவசாயத்தின் மூலமாக தந்து லட்சோப லட்சம் படை நடத்தி சென்று அன்றைய நிலப்பரப்பில் 56 நாடுகளையும் வெல்கின்ற அளவுக்கு ராஜேந்திர சோழன் என்ற ஒரு சோழ பேரரசை உருவாக்கிய விவசாய நிலம் தஞ்சை நிலம். அது விவசாய மண்டலம், விவசாய படுகை. ஒரு விவசாய படுகையை நீங்கள் யோகியமானவர்கள் என்றால், நல்லவர்கள் என்றால் விவசாயத்தை வளருங்க. 28,000 கோடியும் 50,000 கோடியும் விவசாயத்தில் கொண்டு போடுங்க. அவனுக்கு நீங்க சப்போர்ட் பிரைஸ் கொடுங்க. இந்த ஊர்ல நீங்க இயற்கை ஒரு தொழிற்சாலை ஒரு 100 செய்யுங்க, அவனுக்கு இலவசமா கொடுங்க, வாழ வைங்க. உலகத்தினுடைய நியதி, நீங்க கட்டண வழிச்சாலை அமைக்கிற போது அந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு சாலை இருக்கும் அல்லவா, இருந்ததல்லவா, மக்கள் வரிப்பணத்தில் உருவானதல்லவா, அரசு நிலத்தில் உருவானதல்லவா. யாரெல்லாம் கட்டணம் செலுத்தாமல் பயணம் செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் பயணிப்பதற்கு அந்த சாலையை விட்டு வைத்துவிட்டு அதை ஒட்டித்தான் கட்டண சாலை அமைக்கப்படுமே தவிர இருக்கிற சாலையை கபலீகரம் செய்து கொண்டு அதை கட்டண சாலையாக மாற்றுகிற அராஜகம் இங்க மட்டும்தான் நடக்கும். வேற எங்கே நடக்க? எங்க ஊர்ல இருக்கிற ஏழை காசு கொடுத்தான் போகணும், நீங்க பயணிக்கணும் எப்படி சொல்ல முடியும்? நீங்க 10 வருஷம் ஆயிருக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளவு கலெக்ஷன் போட சொல்லுங்க. இந்த வாரம் இவ்வளவு காசு வந்தது, இந்த காசு வந்தனால இவ்வளவு பணம் கேபிட்டல் இருந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு போட சொல்லுங்க. ஏன் போடல? இத கேள்வி கேட்டா நாங்க தேச துரோகியா, சமூக விரோதி, சமூக விரோதி, சமூக விரோதியா? பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். கம்பர் சொன்னார்ல, மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை நம்பியாடா நான் தமிழ் படிச்சேன் போடா அப்படின்னார். பாத்தீங்களா? சொன்னார் இல்லீங்களா? அது எதிர்க்கும். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயம். அது எதிர்க்கும், ரெசிஸ்ட் பண்ணும். தேரா மன்னா செப்புவது உடையேன், அது எதிர்க்கும், ரெசிஸ்ட் பண்ணும், விடாது. இதுதான் தமிழன். தன் தன்மானத்தையும் தன் இருப்பையும் தன் உரிமைகளையும் எதுவரையிலும் அவன் விட்டுக் கொடுக்க மாட்டான். உயிரை கொடுத்தும் காப்பான். இந்த நிலத்திற்காக அவன் நிற்பான். அதற்காக அவனை நீங்கள் சமூக விரோதி என்று சொன்னீர்கள் என்றால் சந்தோஷத்தோடு பெருமிதத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி.